ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி வெண்டைக்காய் குர்குரே. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெண்டைக்காய், சில்லி பவுடர், கரம் மசாலா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகுத்தூள், உப்பு. இந்த வெண்டைக்காய் குர்குரே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அதோட இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ஈவினிங் ரெசிபிக்கு, ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப ஆப்டான டிஷ். நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி செய்யறதுக்கு நீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க. இந்த டிஷ் ரொம்ப சூப்பரா வரும். இது நம்ம ரைஸோடையும் வச்சு சாப்பிடலாம், அதுக்கும் இது சைட் டிஷ்ஷா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காய் 1/2 kg எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வெண்டைக்காயில் ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காவை எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வெண்டைக்காய் நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் கட் பண்ணலாம். இதே வெண்டைக்காவை 2 கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம நீளமாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸ்ல நமக்கு வேணுமோ அந்த சைஸ்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி பண்றேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற லேயரும் கீழே இருக்கிற லேயரும் ரெண்டும் கட் பண்ணி அதை எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கிராஸா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இங்க கிராஸா கட் பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸா கட் பண்ணும்போது நமக்கு இது சைஸ் ஒரே மாதிரி வரும். ரொம்ப தின்னா கட் பண்ணணும். நீங்க ரொம்ப திக்கா கட் பண்ணக்கூடாது. ரொம்ப லேசா இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு வெண்டைக்காவை நான் காமிக்கிறேன். மேல் பார்ட்டும் கீழ் பார்ட்டும் நீங்க அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸா வச்சு இந்த மாதிரி ரொம்ப நைஸா கட் பண்ணிக்கோங்க. நம்ம வெண்டைக்காய்க்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது இது ஒரே சைஸ்ல ஈவனா நீங்க கட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ லேஸாக வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நான் எல்லா வெண்டைக்காவும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பாருங்க, எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப லேஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தின் ஸ்லைஸாக இருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி நீங்க எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்திருக்கேன். கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம அரிசி மாவு சேர்த்தும் போது நமக்கு குர்குரே ரொம்ப கிறிஸ்பியா வரும். அது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பெப்பர் தூள், இது கூட நான் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கிறேன். நான் கலருக்காக தான் இது சேர்த்துக்கிறேன். இது கூட இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் எதுவுமே தண்ணி ஊற்றலை, அந்த பவுடர்ஸ் கூட தான் நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி கொஞ்சமாக தெளிச்சு விட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ட்ரையாக இருக்குது, நமக்கு மசாலாலாம் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்குது. ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் தண்ணி ஊற்றி நீங்கள் தெளிச்சுக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி தெளிச்சுட்டு இந்த வெண்டைக்காய் கூட நல்லா பெசரி விட்டுருங்க. இதுக்கு நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்தக்கூடாது. தண்ணி சேர்த்தும் போது நமக்கு அது ரொம்ப கொடகொடப்பாக ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மசாலா நல்லா ஒட்டி இருக்கு. இப்போ இது இந்த மாதிரி
நம்ம கலந்து வச்சுட்டு நமக்கு இதை ஊற வைக்க தேவையில்லை. நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற வெண்டைக்காவை எடுத்து நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். எண்ணெய் காய வைக்கும் போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிச்சு வரும்போது நம்ம போடும்போது இது நமக்கு சீக்கிரமா வெண்டைக்காய் கரிஞ்சிரும். சூடு ரொம்ப கம்மியா இருக்கும்போது நம்ம போடக்கூடாது. ஸோ மீடியம் ஹீட் வந்தவுடனே நீங்க இந்த வெண்டைக்காவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காவையும் நீங்க திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடும் நல்லா கிறிஸ்பியா வரட்டும். நமக்கு வெண்டைக்காய் ரொம்ப லேசா நம்ம கட் பண்ணி இருக்கிறதுனால இது சீக்கிரமா வெந்துரும், சீக்கிரமா கிறிஸ்பி ஆயிரும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம எடுத்துடலாம். ஆயிலேருந்து நல்லா வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம டிஷ்யூ பேப்பரில் போடும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில்ஸும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜும் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுத்த பேட்சும் இந்த மாதிரி நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆனவுன்னா நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே வடித்து எடுத்துக்கலாம். நமக்கு இதை பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இது எண்ணெயிலேருந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆயிலேருந்து எடுத்தோன்னா நம்ம இது டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட வெண்டைக்காய் குர்குரே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்க. நான் இப்போ ஒன்று எடுத்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஆப்டான ரெசிபி. அதோட இது நம்ம ரைஸ்க்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.